கிச்சன். நம்ம இன்னைக்கு ஏஎம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சோயா 65 எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய சோயா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 65 மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடுதண்ணி போட்டுக்கலாம். சுடுதண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா சுடுதண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை இதில் போட்டுக்கலாம். சோயா நல்லா ஒரு 10 நிமிஷம் இதில் ஊறணும். சுடுதண்ணியில் ஊறிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு பெருசாக வரும். நான் உங்களுக்கு ஊறினதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்லா பெருசாக வந்துருச்சு. இதை இப்போ நம்ம இதை நல்லா இப்படி புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு இதை இப்படி 2 ரெண்டாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டரில் இதே மாதிரி பிச்சு ஒருக்கா அலாசி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பிச்சிடலாம். பாருங்கள், நார்மல் வாட்டரில் நம்ம அலாசி தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இப்படி பிழிஞ்சால் தண்ணி வரக்கூடாது. இப்போது நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். நான் வீடியோவில் சொல்லலை, மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா விரவிடலாம். பாருங்கள், நல்லா நம்ம விரவிட்டோம். தண்ணி எதுவும் விட்டு விரவ தேவையில்லை, ஏன்னா அதுலேயே ஈரப்பசம் இருக்கும். அப்படியே சும்மாவே விரவிட்டோம். இப்படி விரவியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சோயாவை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதுவும் சட்டியில் ஒட்டாது, ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால சட்டியில் ஒட்டாது. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அடுப்பா பாருங்கள், சுவையான சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.